Veg Pakora. முதல்ல வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டோன்னே எப்பொழுதும் போல் நாம் சிறிதளவு உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோடு கலந்து விட்டோம்னா என்ன ஆகும்னா நீர் அதிலேருந்து வெளியில் உருவாகி வெளியில் வரமாகும். இப்போ இந்த தண்ணீர் நம்மளுக்கு இந்த காய் பிசைகிறதுக்கு உதவ போகிறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை அப்படியே விட்டுடுறோம். அடுத்ததாக இது கூட நம்ம கோஸ் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கேரட் சேர்த்துக்கலாம். இது காயெல்லாம் நமக்கு தேவையான அளவு தான் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் குடைமிளகாய். பார்த்தீங்களா, நாம் வெங்காயம் போட்ட உப்பு மெதுவாக வளர்ந்து காய்க்குள்ள ஒரு நீர்த்தன்மையை கொடுத்துருக்கு. இதை வெங்காயம் தவிர்த்து செய்யணும்னு நினைக்கிறவங்க வெங்காயத்தை தவிர்த்துட்டும் செய்யலாம். பச்சை மிளகாய் மற்றும் இஞ்சி மட்டும்தான், காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதையும் போட்டுக்கலாம். இப்போ பொதுவாக காயெல்லாம் போடுறோம், கடலை மாவு போட போகிறோம். அப்படி இருக்கும்பொழுது சில பேருக்கு வயிற்று உபாதைகள் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஓமம் சேர்த்துக்கலாம். இப்போது மிளகாய் தூள், மஞ்சள் தூள் மற்றும் தனியாத்தூள். ஆக மிளகாய், இஞ்சி எல்லா தூளையும் போட்டாச்சு. சிறிது எலுமிச்சை சாறு. இப்போ நம்ம கடலை மாவை சேர்க்கலாம். இப்போ கொஞ்சமாக அரிசி மாவு. நாம் அதிகப்படியாக எந்த தண்ணியும் சேர்க்கலை. பாருங்கள், தண்ணியே சேர்க்காம நம்மளுடைய காய்கறி பக்கோடாக்கான மாவு தயாராகிடுச்சு. இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம மனத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி இது கூட சேர்த்துடலாம். கொத்தமல்லி இலைகள் போட்டாச்சு. இப்போ பொரித்தெடுக்கிறதுக்கு நம்மளுடைய பக்கோடா தயாராகிடுச்சு. அடுப்பில் எண்ணெயை வச்சு பொரிக்கலாம் வாங்க. இப்போ நம்ம தீயை நல்லா மிதமான தீ வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்மளுடைய மாவு நல்ல பக்குவமாக தயாராகிருக்கு இல்லைங்களா. இப்போ எடுத்து அழகாக சிறிய சிறிய, நீங்கள் கொத்து மாதிரியும் போடலாம், இல்லை உருண்டை மாதிரி போடலாம், எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி போட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி கூட போடலாம். இப்போ மெதுவாக இன்னொரு பக்கத்துக்கு இதை திருப்பி விட்டுடலாம். பார்த்தீங்களா, ஒரு அழகான நிற மாற்றத்தோடு கூடிய நம்மளுடைய பக்கோடாக்கள் தயாராகிடுச்சு. இந்த பக்கோடா எப்படி இருக்குன்னா, பொதுவாக மாவு அதிகமாக இல்லாதனால காய்கறிகளுடைய தன்மை அதிகமாக இருக்கிறதுனால இது என்னென்னா ஒரு லேஸாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப லேஸாக, அதே நேரத்தில் முறுமுறுன்னு நல்லாயிருக்கும் இந்த பக்கோடா. நம்மளுக்கு ஒரு மாலை வேளையில் தேநீர் கூட ஒரு சின்ன முறுமுறுன்னு சாப்பிட்றதுக்கு ஒரு சிற்றுண்டி வேணும்னு தோணுச்சுன்னா
அப்போ இது ஒரு அருமையான மாலை வேளை தேநீர் அருந்தும் அருமையான ஒரு சிற்றுண்டியாகும். நிச்சயமாக இதை பாருங்களேன், நீங்கள் ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா முறுமுறுன்னு இருக்கும், அதே நேரத்தில் காய்கறியும் நிறையா இருக்கும். ஆக உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியமும் ஆச்சு, நம்மளுக்கு சிற்றுண்டிக்கு சிற்றுண்டியும் ஆச்சு. இதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, காய்கறிகள் போட்டிருக்கிறதுனால ரொம்ப நேரத்துக்கு இந்த எண்ணெயின் சலசலப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம உடனே வேகலை அப்படின்னு நினச்சிக்க கூடாது. பார்த்தீங்களா, இது நல்லாவே வெந்துடுச்சு. ஆனால் இந்த காயினுடைய ஈரத்தன்மை இருக்கிறதுனால எண்ணெய் அந்த மாதிரி நம்மளுக்கு சலசலப்பு இருந்துகிட்டே இருக்கும். நிச்சயமா நீங்க இந்த காய்கறி பக்கோடாவை செஞ்சு பார்த்து உங்க கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை பீட்சா என்று உங்கள் நாவிற்கும் போயிட்டு இருக்கும் நல்லதொரு சுவை. நன்றி.